எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாரோடையும் ஃபேவரட்டான பூரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் 1 கப்பு கோதுமை மாவும் 1 கப்பு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைய போகிறோம். மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க மாவு. லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்கும், அப்புறம் உப்பி வராது. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். 10 நிமிஷம் ஊறினா போதும். மேலே கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு காயாமல் இருந்தால் பூரி நல்லாயிருக்கும். இப்போ மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. மாவை எடுத்து ஒரு தடவை நம்ம பிசைஞ்சிட்டு இப்போ உருண்டை பண்ணிடலாம். இப்போ மாவு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை எடுத்து நம்ம அதை உருட்டி வச்சுக்கலாம். அது மாதிரி பூரி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம பூரி தேய்ச்சிடலாம். இதுக்கு நீங்கள் மாவு தொட்டும் பண்ணலாம், இல்லாட்டி எண்ணெய் தொட்டும் பண்ணலாம். மாவு தொட்டு தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தியோட கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக பண்ணிட்டாலும் பூரி உப்பாது. இந்த திக்னஸ்க்கு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூரி தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டாக வரலைன்னா ஏதாவது ஒரு மூடி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ரவுண்டாக வெட்டியும் எடுத்துக்கலாம், உங்கள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் 4-5 பூரி தான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நான் இப்போ பொரிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுதான்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு மாவு போட்டு பாருங்கள். உடனே அது மேலே வந்துட்டுனா எண்ணெய் சூடாகிட்டுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பூரியை பொரிச்சிடலாம். ஒரு பூரியை போட்டுங்க. ஒரு கரண்டியால் அது கொஞ்சம் எண்ணெயை மேலே எடுத்து விட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்மளோட பூரி ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்ம எண்ணெயை வடிய விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதை ஒரு பேப்பர் டவல் போட்டுக்கோங்க. அதனால் எக்ஸஸ் எண்ணெயை அது சோக் பண்ணிக்கும். நான் இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், இப்போ நல்லா உப்பி வந்துட்டு நம்ம திருப்பி விட போகிறோம். திருப்பி விட்டு அந்த சைடு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட போகிறோம். இப்போ நம்மளோட பூரி ரெடி ஆகிட்டுது. இதை கிழங்கு கூட இல்லாட்டி சோலே கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி பூரி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.